இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆள் கார் ஓட்டிக்கிட்டே வரும்போது ஒரு ஆள் குண்டு வீசுறான். அதனால கார் ஆக்சிடென்ட் ஆயிடுது. அவன் வெளியே வந்ததுக்கு அப்புறமேட்டு அவனை உடனே ஒருத்தன் கொண்டுட்டாங்க, எஸ்கேப் ஆயிடுறான். கேஸை விசாரிக்க ஆரம்பிச்ச போலீஸ்க்கு இறந்து போனவரோட ஃப்ரெண்டு தான் அவர் கொண்டு இருப்பாருன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு டவுட்டும் வருது. இவர் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டராகவும் இருப்பாரு. இவரோட அபார்ட்மெண்ட் வந்து காவேரின்னு ஒரு பொண்ணு கீழே வந்து இறந்து போயிருப்பாங்க. விசாரணையில ஓரளவுக்கு மழுப்ப ஆரம்பிச்சாலும் அந்த பொண்ணோட போட்டோ காமிச்சதுமே இவர் லைட்டா பயப்பட ஆரம்பிக்கிறாரு. எல்லா உண்மையுமே சொல்லிடுறோம், ஒரு இடத்துக்கு வாங்க சொல்லி ஒரு பீச் ஹவுஸ்க்கும் கூப்பிடுறாரு. அந்த இடத்துக்கு வந்து இவர் ஏதோ உண்மையை சொல்றதுக்காக ட்ரை பண்றாரு. திடீர்னு ஒருத்தன் வளரி கத்திய வீசினா அவரோட கழுத்து அறுந்து போயிடுது. அங்கிருந்து அவனை எஸ்கேப் ஆயிடுறான். ஹீரோயினி ஸ்பெஷல் கிட்ஸ் ஸ்கூல்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க ஸ்கூல்ல படிச்ச பொண்ணு தான் காவேரி. அந்த பொண்ணை கொன்னவங்களை பழிவாங்கிறதுக்காக தான் ஹீரோயினி அந்த அபார்ட்மெண்ட்ல ஒருத்தர் தேடி கண்டுபிடிச்சு அவரே லவ் பண்ணிருப்பாங்க. காவேரி சாவுக்கு காரணமான 4 பேருமே கொண்டுறாங்க. அந்த பொண்ணுக்கு மனநிலையும் சரியில்லை, அவங்களால பேசவும் முடியாது. இது காரணமா வச்சு அங்க இருந்த 4 பேருமே அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துருப்பாங்க. இது எல்லாத்தையுமே அந்த பொண்ணோட கையில இந்த பைனாகுலர்ல தான் ரெக்கார்ட் ஆயிருக்கும். இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்களே ரிவெஞ்ச் எடுத்திருப்பாங்க. முதல்ல இறந்து போன ஆளு ஒரு புக் ரைட்டராகவும் இருந்திருப்பாரு. இந்த விஷயத்தெல்லாமே ஒரு புக்காவும் எழுதி வச்சிருந்திருப்பாரு. இந்த விஷயத்தெல்லாம் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அதை படிக்கும் போது தான் தெரியுது 5வது ஒரு ஆள் இருக்காங்கன்ற விஷயமே. ஹீரோயினி லவ் பண்ணி இந்த பையன் தான் ஏற்கனவே அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்திருப்பாரு. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஹீரோயினி கொண்டதுக்காக ட்ரை பண்றாரு. அந்த இடத்துக்கு வந்த போலீஸ் அவங்க எல்லாருமே அச்சு போட்டாரு. காவேரியோட சாவுக்கு பழி வாங்குறதுக்காக இவங்களோட கையிலேயே கண்ணை கொடுத்து அவரை சுட வைக்கிறாங்க. அப்படின்னு படத்தையும் முடிக்கிறாங்க.